சந்தோஷமா இருக்கிறதுக்கு மிக முக்கியமான காரணமான உங்களுடைய அப்பா நன்றி சொல்லுங்க. நீங்க நல்லா சந்தோஷமா நல்லா படிக்கிறப்பா. இது எல்லாத்துக்கும் ஒரு மிக முக்கியமான காரணம் நீங்க தான். சரி, தேங்க்யூ சோ மச் அப்பா. இன்னொன்னு சொல்றேன், நீ இப்ப சந்தோஷமா கை தட்டி சிரிச்சு இந்த நேரம் 500 ரூபாய் கிடைச்சா கூட பிள்ளைங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில யூஸ் ஆகும் சொல்லிதான் இன்னைக்கு எல்லாத்தையும் மறந்துட்டு குழந்தைகளை நாங்க ஓடிக்கிட்டே இருக்காங்க. நான் இழந்த வாழ்க்கை, நான் ஆசைப்பட்ட வாழ்க்கை பிள்ளைங்க கற்றுட்டாங்க. சீரியஸ் போய் நின்று பார்த்திருக்கியாரோ போய் காணறியா பாரு அப்படின்னு சொல்லும் போது இருக்கியா அப்படின்னு சொல்லி முதுகெலும்பு தேய மாடா உழைத்து ஓடா கிடைக்கக்கூடிய பணத்தை எல்லாம் தன்னுடைய குடும்பத்திற்காக பொருத்தி தியாகம் செய்யக்கூடிய அப்பாவுடைய தியாகத்துக்கு முன்னாடி பிசிக்ஸா, சயின்ஸா, கெமிஸ்ட்ரியா, மேத்ஸா ஒண்ணுமே தப்பு கிடையாது. தம்பிங்களா சீரியஸா சொல்லலாம். இன்னைக்கெல்லாம் கிட்டத்தட்ட 45+ ஏஜ் கிராஸ் ஆகிட்டாங்க, 50+ ஏஜ் கிராஸ் ஆகிட்டாங்க. இவ்வளவு டெபாசிட் பண்ணிருக்குன்னு சொல்லி கேட்டு போறாங்க. கேட்டு பாரு, சேர்த்து வச்சிருக்கேன். 12 வயசுல இருந்து வேலைக்கு போறேன், 10 வயசுல இருந்து வேலைக்கு போறேன்னு சொல்றோம். 35 வருஷம் வேலை செஞ்சுட்டு எவ்வளவு சேர்த்து வச்சிருக்கேன்னு சொல்லி கேட்டேன். எனக்கு திடீர்னு எந்த காய்ச்சலோ, ஃபீவரோ, வேற ஏதாவது ஒரு அல்சரோ, எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. என்னுடைய உடம்பும் என்னுடைய மனசும் ரெண்டும் தெளிவா இருக்கணும் அப்படின்னு சொல்லி தயவு செய்து அந்த இறைவனில் வேண்டியும். அதே போல இதுக்கு முன்னாடி வரைக்கும் ஏதோ படிக்கிறோம் நினைச்சுட்டே இருந்தோம். இல்ல, இந்த படிப்பு தான் என்னுடைய குடும்பத்தினுடைய அடையாளத்தை மாற்றக்கூடிய ஒரே சக்தி. சோ இந்த வயசுல ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் தயவு செய்து மொபைல் போனை தூக்கி எறி. உன்னுடைய பிடித்த கடவுள் ஒரே ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கோ. எக்ஸாம் ரிசல்ட் வந்துருச்சு, 10th பப்ளிக் ரிசல்ட் வந்துருச்சு, 12th ரிசல்ட், 11th ரிசல்ட் வந்துருச்சு. அந்த மார்க் ஷீட்ல நம்பரை டைப் பண்ணி பார்க்கும்போது அவருடைய பேரு ஒரு சப்ஜெக்டா போட்டு ஒவ்வொரு சப்ஜெக்டையும் நீ எதிர்பார்க்க முடியாத ஒரு மதிப்பெண் வருது. டோட்டல் மார்க்ஸ் அவுட் ஆஃப் 600 596, 572, 558. 3 மாசம் நீ போடக்கூடிய உழைப்பு, இறைவா இந்த மதிப்பெண் என்னுடைய பப்ளிக் எக்ஸாம் ரிசல்ட் வரும்போது கண்டிப்பா வரணும்.